இந்த பிசியோதெரபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? தெரியாதவங்க எல்லாரும் தெரியல. ஓகே, தெரியாதுன்னா தெரிஞ்சுக்க. பிசியோதெரபிஸ்ட்னா உங்களுக்கு கையில் காலில் அடிபட்டுருச்சு, ஓகே, அந்த ஷோல்டர் டிஸ்லொகேஷன், அந்த மாதிரி கை கால்லாம் டிஸ்லொகேஷன் ஆயிடுச்சுனாக்கா என்ன பண்ணுவோம்? அவங்களுக்கு போய் கன்சல்ட் பண்ணணும். நம்ம அந்த டாக்டர்ஸ், பிசியோதெரபி டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன எப்படி அடிபட்டுச்சு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதோட ஒரு அவேர்னஸ்க்காக இப்போ வந்திருக்காங்க. சரியா? இப்போ மோஸ்ட்லி வந்து எந்தெந்த கேம்ல எல்லாம் பயங்கர இன்ஜுரி ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். சவுத்துல போயிட்டு பேக் ஸ்ட்ரோக் பண்ணும்போது டமால் இடிச்சுக்கிற கை டிஸ்லொகேஷன் ஆயிடுதா? டைரி அடிக்கும் போது உமாஷன் கடையின் பேரு. அண்ட் 2 பிசியோஸ் இருக்காங்க. இவர் வந்து ஸ்போர்ட்ஸ் பிசியோ. ஹாய். பேர் வந்து தயா. அண்ட் அவர் நியூரோ பிசியோ. நியூரோ கேள்விப்பட்டிருக்கீங்க? நியூரோனா என்ன? நர்வ்ஸ். வேற? பிரெயின். பிரெயினா? சரி, ஓகே. இப்போ அதான் சார் சொன்ன மாதிரி பிசியோன்ற டேர்ம் யாரையாவது எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பிசிக்ஸ். பிசியோனா பிசிக்ஸ் வேறடா. பிசியோனா நம்ம உடம்பு பாடி சம்பந்தப்பட்டதான் பிசியோ. சரி, ஓகே. பிசிக்கல் பிசியாலஜி. வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச டேர்ம் சொல்லுங்க. அந்த லாஸ்ட் ரோல இருக்கவங்க அமைதியா இருக்காங்க. சொல்லு. பிசியோதெரபி எது தெரியுமா? பிசியோதெரபி என்ன பண்ணுவாங்க? ஏதாவது ஐடியா இருக்கா? சர்ஜரி. சர்ஜரியா? ஏய், இதெல்லாம் பெரிய லெவல்ல சர்ஜரி கிடையாது. நீங்க ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க, என்ன பண்ணுவாங்க? இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க, டேப்லெட் கொடுப்பாங்க, வேற என்ன பண்ணுவாங்க? கஷாயம். சரி, இப்போ டாக்டர் கிட்ட எதுக்காக போறோம்? நம்ம ஜுரம்னா போவோம், ஒரு கோல்டுனா போவோம். இப்போ அப்பா அம்மா தான் இருக்காங்க, அவங்களாம் வந்துட்டு இப்போ ரொம்ப நாளா எனக்கு பேக் பெயின் இருக்கு, எனக்கு ஷோல்டர் பெயின் இருக்கு, அந்த மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா? அப்போ வந்து டாக்டர் கிட்ட போனா என்ன பண்ணுவாங்க? கோல்டு, ஃபீவர், ஏதாவது ரொம்ப முடியல, உடம்பு முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? டாக்டர்ஸ் வந்து மெடிசின்ஸ் தருவாங்க, அவங்களுக்கு டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ பாடியில பெயின் இருக்கு, அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கு டேப்லெட் தருவாங்க, பெயினை வந்து மறைக்கிறதுக்கு கொடுப்பாங்க. டேப்லெட் கூட என்ன ஆகும்? வலி கம்மியாகும், ஜுரம் கம்மியாகும், அந்த மாதிரி தானே. ஆனால் பெயின் வந்து போகாது, வலி வந்து போகவே போகாது. வலி வந்து டேப்லெட் கூட வலி வந்து மறையும். அந்த வலியை சரி பண்ணுறதுக்கு தான் ஃபிசியோதெரபி. ஃபிசியோதெரபியில் வந்து டேப்லெட்ஸ் கிடையாது, எதுவுமே இன்ஜெக்ஷன் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக ஃபிசியோதெரபினா மூமெண்ட் தான். மூமெண்ட் இஸ் மெடிசன். சர்ஜரி கிடையவே கிடையாது. சர்ஜரி பண்ண மாட்டாங்க ஃபிசியோதெரபிஸ்ட். ஓகேவா? ஸோ வந்து நம்ம பாடியில் வேற என்னென்ன ஜாயிண்ட் ரிலேட்டடா, மசில் ரிலேட்டடா, இல்லை நமக்கு வந்துட்டு வேற ஏதாவது இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் யாரை போய் பார்க்கணும்? டாக்டர். ஃபிசியோதெரபிஸ்ட் பார்க்கலாம், டாக்டர் பார்க்கலாம். டாக்டர் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் போய் பாருங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வலி இருக்கு, வீட்டில் அப்பா அம்மாவுக்கு ஏதாவது வலி இருக்கு, உடம்பு வலிக்குது, கை கால் வலிக்குது, பேக் பெயின் இருக்கு, எதுவும் பண்ண முடியல, உங்களுக்குமே ஏதாவது வலி இருக்கு, நான் வந்து விளையாடும் போது கீழே விழுந்துட்டேன், இல்லைன்னா விளையாடும் போது கை தூக்கும் போது எனக்கு கை இந்த இடத்துல வலிக்குது, அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமாக இருந்தாலுமே நீங்கள் வந்து ஒரு ஃபிசியோவை போய் கன்சல்ட் பண்ணலாம். டாக்டர் கிட்ட போகலாம், ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்டே போயிட்டு கன்சல்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபிசியோதெரபியில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இது ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது டவுட் தோணுதா? நார்மலாக நீங்கள் விளையாடத்துக்கு போகும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டு போவீங்க?
அதுமா முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுவீங்க? ஆனா அந்த பிசியோதெரபி பண்ணும்போது அது வந்து நிறைய டேப்லெட்ஸ் மாதிரி கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் யோகா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. வேற யாராவது அதாவது வந்து ஸ்போர்ட்ஸ் நம்ம இப்போ ஸ்விம்மிங்கா, நீங்கள் எல்லாம் ஸ்விம்மிங் தானே, ஸ்விம்மிங் போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? ஸ்விம்மிங் அது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? கோச்சஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வார்ம் அப் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அவங்க அதனால தான் ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க. உங்களோட மசில்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயானால் தான் நீங்கள் அங்கே போயிட்டு ஃப்ரீயாக வந்து ஸ்விம் பண்ண முடியும். ஸ்விம் பண்ணி முடிச்சுட்டு வந்த பிறகு திருப்பி உங்களுக்கு ஸ்ட்ரெச்சஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோ தயா பேசுவார். வார்ம் அப் வந்து கோச்சஸ் சொல்லுவாங்கல்ல, வார்ம் அப் பண்ணுங்க. வார்ம் அப்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமே, எக்ஸர்சைஸ். ஸ்ட்ரெச்சிங். வேற ஹை ஜம்ப். சரி, இப்போ நம்ம டைரக்டா ஏன் கேம் விளையாடாம ஏன் வார்ம் அப் பண்ண சொல்றாங்க? ஏன்னா அப்பதான் நம்ம மசில்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும், நல்லா இருக்கும். அத போய் பண்ண முடியாது. ஓகே, சரி, சூப்பர். நம்ம வந்து வார்ம் அப் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா, இப்போ யார் யாரெல்லாம் வீட்டில் கார் வச்சிருக்காங்க? பேரண்ட்ஸ் யார் கார் வச்சிருக்காங்க? சரி, ஓகே. சரி, இப்போ ரொம்ப நாள் கழிச்சு கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கார் என்ன பண்ணுவாங்க? ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே ரன்னிங்கில் விடுவாங்களா? நோட் பண்ணியிருக்கீங்களா எல்லாரும்? எதுக்காக அப்படி பண்ணுறாங்க? பேட்டரி லோவாக இருக்கும். எதுக்காக? அது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குல்ல. நம்ம பாடியுமே அதே தான். இப்போ காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு போய் ரொம்ப ஸ்பீடாக ஓட்ட முடியாதுல்ல, கொஞ்சம் தூரம் ஸ்லோவாக ஓட்டுவாங்க, அதுக்கப்புறமா தான் ஃபாஸ்ட் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்ம பாடிக்குமே வந்துட்டு வார்ம் அப் தேவை. வார்ம் அப் பண்ணலன்னா என்ன ஆகும்? இப்போ மசில்ஸ்லாம் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்றீங்கல்ல, வார்ம் அப் பண்ணாமல் பண்ணால் என்ன ஆகும்? அந்த மசில்ஸ்லாம் டைட்டாக இருக்கும்ல, டைட்டாக இருக்க டைமில் நீங்கள் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணுறீங்க. இப்போ கை வந்து டைட்டாக இருக்கும் போதே கையை வந்து ஃபுல் மூவ்மெண்ட் நீங்கள் பண்ணுறீங்க ஃபாஸ்ட்டாக, என்ன ஆகும்? அந்த மசில் வந்து அந்த ஜாயிண்ட்டை பிடிச்சி இருக்கும். அந்த டைமில் தான் இன்ஜுரி ஆகுது உங்கள் எல்லாருக்கும். வார்ம் அப் வந்து அதனால தான் வார்ம் அப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். வார்ம் அப் வந்துட்டு இன்ஜுரி ப்ரிவென்ஷனுக்கு. நீங்கள் எல்லாமே இந்த கேம் விளையாடுறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க, அத்லெட்டிக்ஸில் இருக்கீங்க, வார்ம் அப் வந்துட்டு ஃபுல்லாக பண்ணால் தான் அதோட ஃபுல்லான பெனிஃபிட் வந்து எடுக்க முடியும் கேமில் இருந்து. அதே மாதிரி கூல் டவுன் சொல்லியிருக்காங்களா? எக்ஸசைஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதுலாம் முடிச்சது, ஆக்டிவிட்டி முடிச்சதுக்கப்புறம் கூல் டவுன் பண்ண சொல்லுவாங்களா? ஈஸியா? ஓகே, அதுதான். கூல் டவுனும் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட் டேக்கு வந்து இப்போ நம்ம இதே தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நாளைக்கும் அதே தான் ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறீங்க. அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்துட்டு அந்த கூல் டவுனில் என்ன பண்ணுவோம்னா, இப்போ அந்த மசில் வந்து ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணுவோமா, அந்த ஒர்க் பண்ண மசிலை வந்துட்டு கொஞ்சம் மறுபடியும் ஸ்ட்ரெச் பண்ணுறோம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறோன்ற டைமில் என்ன ஆகும்? மசில் வந்துட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு நமக்கு வந்துட்டு நாளைக்கு வந்து ரெக்கவரி நல்லா இருக்கும். உங்களை ரெஸ்ட்டில் எடுக்க சொல்லுவாங்களா? ரெஸ்ட் எடுப்பீங்களா எல்லாரும்? ரெஸ்ட்னா நான் இப்போ ஆக்டிவிட்டி பண்ணும்போது சொல்ல, ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு இப்போ அடுத்த நாள் வரதுக்கு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வருவீங்களா? யாருக்காவது அடுத்த நாள் வரும்போது டயர்டாக இருந்திருக்கா? காலையில் எந்திரிக்கும் போது டயர்டாக இருக்குன்னா அது. ஸோ அதுதான் நீங்கள் இன்னைக்கு ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டயர்ட்னஸ் வருது இல்லையா? நீங்கள் இந்த கூல் டவுன் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அது நல்லாவே இருக்கவே இருக்காது, டயர்ட்னஸே இருக்காது, நல்லா ஆக்டிவாக இருக்கும். வார்ம் அப்பும் பண்ணணும், ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு கூல் டவுனும் பண்ணணும், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஓகேவா? யாராவது எதுக்கு பண்றோம்?
நெக்ஸ்ட் வேற டேய் இங்கிலீஷ்டா நெக்ஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஏய் டோரியாடா வேற என்ன பண்ணுவீங்க? வெறும் இப்போ பண்ணதெல்லாம் எது பண்ணீங்க? ஷோல்டர் பண்ணீங்க, நெக்குக்கு பண்ணுவீங்க, வேற எது பண்ணுவீங்க? டான்ஸா? என்ன பண்ணுவீங்களா? இந்த ஆக்டிவிட்டியே பண்ணுவோம். இப்போ வந்து மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும். நீங்க பண்றது எல்லாமே வந்துட்டு எல்லாரும் இங்க பாருங்க. இந்த ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் உங்கள் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா யார் இதை ப்ராப்பராக பண்ணுறாங்களோ, லைக் நீங்கள் விராட் கோலியே பாருங்கள், எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இவங்க எல்லாருமே அவங்களோட ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் எக்ஸசைஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணதுனால தான் அவங்க ஸ்டேட் லெவல் அண்ட் இன்டர்நேஷ்னல் லெவல் வந்து போய்ட்டு ஆட முடியும். ஸோ இங்கே இருக்கிறவங்க கோச்சஸ் வந்து ப்ராப்பராக சொல்லி கொடுத்து நீங்கள் எல்லாத்தையும் ப்ராப்பராக கற்றுக்கிட்டா மட்டும்தான் இங்கேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஸ்ட்ரெச்சஸ் அண்ட் உங்களோட வார்ம் அப்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்கும். ஸோ ஏதோ ஒன்று பண்ணக்கூடாது. எப்பயுமே ஒரு கோச் வந்து சொல்லிக் கொடுக்குறாருன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் கற்றுக்கணும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஸ்டேட் லெவல் அப்படி இல்லைன்னா இன்டர்நேஷ்னல் லெவல் ஏம் பண்ணி போகிற பிளேயர்ஸ் தான் எல்லாருமே, ஸ்டேட் லெவல்லேருந்து எல்லாருமே. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து வார்ம் அப் பண்ணி எல்லாமே ஸ்ட்ரெச்சஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விளையாடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் வந்து நீங்கள் இந்த கேமையும் விட்டுட்டு போயிடுவீங்க. பாதி தான் கற்றுப்பீங்க, பாதி கற்றுக்க மாட்டீங்க. ஸோ இவங்க கோச்சஸ் எதுக்காக இருக்காங்கன்னா அந்த இம்பார்ட்டன்ஸை சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் இருக்காங்க. அவங்க அந்த இம்பார்ட்டன்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்க, நீங்கள் தான் ப்ராப்பராக கற்றுக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ் மூலயமா உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் இந்த டெய்லி பேசிஸ் இதை பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்னலாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இப்போ ஸ்போர்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக டெய்லி பேசிஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது தான் மெயின். ஸோ உங்களோட ஒரு இன்ஜுரிஸ் வருது, அந்த இன்ஜுரிஸ்லேருந்து ரெக்கவர் ஆகி அந்த ஸ்போர்ட்ஸில் வந்து இன்னும் மேலே வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபிசியோஸ் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் மெயின். இப்போ அதை பற்றி தான் இவர் பேச போகிறார், நிறையா பேச போகிறார். வார்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுறீங்க, கரெக்டாக? ஏன்னா 4 பேர் இருந்தாங்களா, 4 பேர் ஒரே மாதிரி பண்ணாங்களா, பார்த்தீங்களா? ஏதாச்சும் ஒருத்தருக்கு ஒரு வேரியேஷன்ஸ் இருக்குது. எப்பவுமே வார்ம் அப் பார்த்தீங்க நார்மலாக உங்கள் பாடி தானே இருக்குது, எல்லாருமே இதே மாதிரி தானே. ஒரு ஹெட்டு, ஒரு ஷோல்டரு, ஒரு எல்போ எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கா. எப்பவுமே வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சின்ன ஜாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஷோல்டர் பெரிய ஜாயிண்ட்டு, ரிஸ்ட் பெரிய ஜாயிண்ட், பெரிய ஜாயிண்ட் ஷோல்டர். அப்போ எது சின்னது? இப்போ பெருசா, ஆங்கிள் பெருசா, அப்போ எது சின்னது? எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன ஜாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, எடுத்ததுமே பெரிய ஜாயிண்ட் போகணும், ஓகேவா? எல்லாருக்கும் அதே வார்ம் அப் தான், எல்லாருக்குமே அதே வார்ம் அப் தான், எதுவுமே மாற்ற வேணாம். பட் ஆர்டர்னு ஒன்று இருக்குல்ல, 1 2 3 4 தானே போவோம், 10 8 அப்படியே போக மாட்டோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரிஸ்க்ல தான் ஸ்டார்ட் பண்ணுங்க. வார்ம் அப் எப்பவுமே வந்து ஒரு மூவ்மெண்ட்ல தான் இருக்கும், இது ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடாது. 2 டைப் இருக்கு, ஓகே? வார்ம் அப் ஒன்று வந்து டைனமிக் சொல்லுவாங்க, ஒன்று வந்து ஸ்டாட்டிக் சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்னா என்னது? ஸ்டாட்டிக்னா அசையாம ஒரே ஒரு பொசிஷன்ல மட்டும் ஹோல்ட் பண்றது, ஸ்டேஷனரி பொசிஷன்ல இப்படி மட்டும் ஹோல்ட் பண்றேன், இது வந்து ஸ்டாட்டிக். நான் அசைச்சிட்டே இருந்தேன்னா அது வந்து டைனமிக். வார்ம் அப் எப்பவுமே வந்து டைனமிக்காக தான் இருக்கும், அசைச்சிட்டே இருக்கா மாதிரி மூவ்மெண்ட் தான் இருக்கும், ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடாது வார்ம் அப். அதே மாதிரி ஒரு கேம் முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு இது எடுக்கிறீங்களா, கூல் டவுன் ஸ்டேட் போடுறீங்களா, அது வந்து எப்பவுமே ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். கேம் முடிச்சுட்டு வந்து மறுபடியும் இந்த மாதிரி ரொட்டேஷன்ஸ்லாம் பண்ணக்கூடாது. கேம் முடிச்சுட்டு வந்து ஸ்டாட்டிக்காக தான் பண்ணணும் இந்த மாதிரி மூவ்மெண்ட். ஸோ ஹோல்ட் பண்ணலாம், இந்த ஹோல்ட் பண்ணுறது, இப்படி ஹோல்ட் பண்ணுறது, இப்படி ஹோல்ட் பண்ணுறதுலாம் பண்ணீங்கல்ல, இதெல்லாம் தான் ஸ்டாட்டிக் சொல்லுவோம். நம்ம வந்து பாடியை வந்து அசைக்கிற ஒரு பொசிஷனில் போயிட்டு அப்படியே லாக் ஆகிடும்ல, இந்த மாதிரி மூமெண்ட்ஸ்லாம் தான் கூல் டவுனில் பண்ணணும். அப்போ தான் மசில் வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும், மறுபடியும் மசில் ரிலாக்ஸ் ஆகும், ரெக்கவரிங் நல்லா சர்க்குலேஷன் போகும். ஸோ நீங்கள் இங்கே எத்தனை கேம் இருக்கு, யாராவது தெரியும்? சொல்லுங்க என்னென்ன கேம்?
ஒரு 10 கேம் இருக்கு மொத்தமே 4 கேம் தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேசிக் அவேர்னஸ் என்னென்ன கேம் இருக்குன்றது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்தந்த கேமுக்கான அந்தந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து அந்த பர்டிகுலர் கேமுக்கு பண்ணணும். அதே மாதிரி ஒரு கூல் டவுன் வந்து அந்த கேமுக்கானது பண்ணணும். இங்கே ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 டைப் ஸ்போர்ட்ஸ் இருக்கு, ஓகேவா? ஒன்று கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ். கான்டாக்ட்னா என்ன? கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ்னா என்ன? புரியல? அது அவங்க சொல்றாங்க பாருங்க. என்ன சத்தமா சொல்லுங்க. ஒருத்தர் இன்னொருத்தரை டச் பண்ணிடுறாங்க. ஃபுட்பால் தான் பார்த்துருக்கீங்களா? போய் இடிச்சுப்பாங்க, மோதிப்பாங்க. இவங்களாம் வந்து ஃபுட்பால், வாலிபால் தான் பார்த்துருக்கீங்களா? ஒரு குரூப்பாக இருக்கும், எல்லாருமே குரூப்பாக இருவாங்க, எல்லாருமே வந்து கொள்ளையிடுவாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் டச் பண்ணிப்பாங்க. நான் கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ்னா ரன்னிங் போறாங்கல்ல, அவங்கள கான்டாக்டா நான் கான்டாக்ட். ஃபுட்பால், கிரிக்கெட், புரியல? ஓகேவா? இப்போ நான் கான்டாக்ட் வந்து இன்னொருத்தர் கூட டச் பண்ணிக்க மாட்டாங்க. ஸ்விம்மிங் வந்து யாரும் கூட டச் பண்ண மாட்டாங்க. ரன்னிங்ல அது ஸ்விம்மிங்ல வந்து யாரும் டச் பண்ணிக்க மாட்டீங்கல்ல. ஆமா. ஏன் வந்து அப்ப ஸ்விம்மிங்ல இன்ஜுரி வருது? அந்த ஓகேவா? எந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து ஜாஸ்தி இன்ஜுரி தெரியுமா? வந்து ஸ்விம்மிங்ல தான் இருக்கு. தெரியுமா? தெரியாது யாருக்கும். நீங்க ரெகுலரா ட்ரெயின் பண்றீங்கல்ல, ட்ரெயின் பண்ணி 30-40 ஏஜ் வருமா உங்களுக்கு? அப்போதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்து இன்ஜினியரிங் ப்ராப்பரா வார்ம் அப் பண்ணாதனாலையும் கூல் டவுன் பண்ணாதனாலையும் ப்ராப்பர் டெக்னிக் இல்லாதனாலையும் என்ன ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ நேரம் தான் வந்து வாட்டர்ல இருக்கணும்னா சில கேம் போகும்போது என்ன பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறது சொல்லி ஓவர் ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க மசில்ஸை. ஸோ இவங்களுக்குலாம் வந்து இப்போ தெரியாது. 30 ஏஜ் 40 25 இப்போலாம் 25 மேலே தெரிய ஆரம்பிச்சு, ஓகேவா? 80% ஸ்விம்மிங்கில் தான் இருக்குது. சும்மா ஸ்னைக் இருக்குது, சும்மா ஷோல்டர் இருக்குது, சும்மா பேக் இருக்குது, சும்மா ஸ்கீவ் இருக்குது, எல்லாமே இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தா ஆமாம், லேண்டில் பண்ணுறதும் பண்ணோம். நீங்கள் வாட்டர்லேயே பண்ணுவீங்களா? திருப்பவும் வாட்டரில் பண்ணுவோம். கேம் முடிச்சதுக்கப்புறம் லேண்டில் வந்து தான் திருப்பி கூல் டவுன் பண்ணும். அப்படியே வாட்டரில் கூல் டவுன் பண்ணக்கூடாது. வெளியில் லேண்டில் வந்து கூல் டவுன் பண்ணுறாங்க, ஓகேவா? விளையாடுற கேமுக்கு தான் இன்ஜுரி ஆகும் அப்படின்னா, ஓ அதே மாதிரி ஸ்விம் பண்ணும் போதும் நீங்கள் ப்ராப்பராக பண்ணலான்னா இன்ஜுரிஸ் ஆகும். அதாவது 80% ஆஃப் இன்ஜுரிஸ் வந்து நீங்கள் ஸ்விம் பண்ணும் போது நார்மலாக நீங்கள் வார்ம் அப் பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி இன்ஜுரிஸ் எல்லாம் வர சொல்லுங்கள். சரி, ஸ்விம்மிங்கில் இன்ஜுரி வராதுன்னு யார் சொன்னது? கை தூக்க பார்க்கலாம். சரி, ஸ்விம்மிங்கில் வந்து டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக்கை விட்டு மாற்றி பண்ணேன்னு வச்சுக்க இன்ஜுரி ஆயிடும். நீ புல்லிங் பண்ணும்போது இப்படி தான் புல் பண்ணணும். நீ அதை விட்டுட்டு இப்படி இப்படி புல் பண்ணுன்னு வச்சுக்கேன், ஒரு கை கரெக்டாக போகும், இன்னொரு கை மாறி மாறி வருதுன்னு வச்சுக்கேன், என்ன ஆகும்? அப்போ பேலன்ஸ் அன்பேலன்ஸ் ஆகும். அப்போ உன்னோட பாடி எப்படி போகும்? ஒரு சைடு தான் போகும். இந்த சைடு போனால் போட் எப்படி இருக்கு? ரோ பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஒரு அந்த ரோவிங் பிளேட் எடுத்துட்டு ஒரே பிளேட்ல பண்ணிட்டே இருந்தா என்ன ஆகும்? திரும்புமா? அப்போ வந்து நீ ஸ்ட்ரைட்டா கை பண்ற, ஒரு கை சைட்ல வருது. இப்போ இப்படி பண்ற, இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்? எந்த பக்கம் ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் ஜாஸ்தியா இருக்கு? ரைட் சைடு. அப்போ என்ன ஆகும்? பாடி ஆட்டோமேட்டிக்கா லேன் ரூப்லயே போய் ஏறுவான். யாரு அப்படி பண்றாங்களோ
லேன் ரோப்லேயே போய் ஏறுவோம். அப்போ என்ன பண்ணோம், கரெக்டாக கோச் என்ன சொல்கிறாங்க, டெக்னிக்காக ப்ராப்பராக பண்ணோம். அப்போ நீ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும், ஒன் சைடு மட்டும் டெவலப் ஆகாது, நீ கரெக்டாக பண்ணுறியா அந்த சைடு மட்டும் தான் டெவலப் ஆகும். அங்கே தான் உன்னால் புல்லிங் பண்ண முடியும். அப்போ இந்த சைடு வீக் ஆயிடும், அப்போ டேமேஜ் தானே, இந்த பக்கம் டேமேஜ் ஆயிடும். ஆகுமா ஆகாதா? அப்போ இன்ஜுரி தானே அது. டேமேஜ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அடுத்து இந்த கை நல்லா ப்ராப்பராக வரும், இந்த கை வராது, அப்போ இன்ஜுரி. அதே மாதிரி நீ ஹார்ட் ஒர்க் பண்ற, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நீ ரிலாக்ஸ் பண்றவங்கள 200 ஈஸி கொடுக்குறோம், யாருமே பண்ண மாட்ற, ஓபிஹெச்க்கு போயிடுற. அப்ப என்ன ஆகும், உன் மசில் வந்து ஹார்டன் ஆகும், சீக்கிரம் ரெக்கவரி ஆகாது, அப்ப இன்ஜுரி. பெயின் இருக்குமா இருக்காதா? ரன் பண்ணிட்டு வரோம், நம்ம ரன் பண்றோம், ரன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்றோமா, எக்ஸசைஸ் பண்ணி ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்றோமா, அப்ப என்ன ஆகும், நீ ரன் பண்ணும்போது என்ன ஆகும், மசில் டைட் ஆகும். புரியுதா? என்ன ஆகும், மசில் டைட் ஆகும். அப்போ அதனால என்ன ஆகும், பெயின் இருக்கும் உனக்கு. நம்ம அடுத்த நம்ம ஸ்பீடு போக முடியாது. அப்போ என்ன பண்ணோம், ஸ்ட்ரெச் பண்ணோம், அந்த மசில் என்ன பண்ணோம், எலாஸ்டிசிட்டி பண்ணணும், இழுக்கணும், மசிலை நல்லா லூஸ் பண்ணணும், லூஸ் டவுன் பண்ணணும், எலாஸ்டிசிட்டி பண்ணணும். அப்போ தான் அந்த மசில் நீ காலையில் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கண்டிஷனில் இருந்ததோ அந்த கண்டிஷனுக்கு திருப்பி வரும், இல்லைன்னா வராது. 2 நாள் 3 நாள் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். அடுத்து காலையில் நீ உன்னால் எந்திரிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு எந்திரிப்பா, பெயின் இருக்கும், எல்லாமே வரும். அப்போ அது இன்ஜுரி தானே, அது இன்ஜுரி தானே. அது அப்படியே விட்டாச்சுன்னா என்ன ஆகும், அது வீக் ஆகிட்டே போகும். அப்போ திருப்பி யூ ஹாவ் டு கன்சல்ட் பிசியோதெரபிஸ்ட். புரியுதா? புரியலையா? ஸ்விம்மிங்கில் இன்ஜுரி வராதெல்லாம் சொல்லவே முடியாது, எல்லா கேம்லையும் இன்ஜுரி இருக்கு, ரைட்டா? ஓகே. சச்சின் டெண்டுல்கரோட கோச் நேம் தெரியுமா? சச்சின் டெண்டுல்கர் கோச் யாருக்கா தெரியுமா? சச்சின் டெண்டுல்கர் என்ன கேம் கோச்? ராமாதாஸ் ஆச்ரேகர். எதனால இதை சொல்றேன்னா, அவரோட கோச் ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக சொல்லுவார். அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் ஃபாலோ பண்ணதுனால தான் அவருக்கு பிளேயர்ஸ் ஆனார். ஸோ அதனால தான் உங்கள் கோச்சஸ் என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ஸாக கேளுங்க. அதே மாதிரி வார்ம் அப்ஸ் அண்ட் கூல் டவுன்ஸ் அவங்க எதுக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, உங்களோட பாடி ஸ்ட்ரக்சர். ஸோ அது வந்து கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா கூட உங்களால் வந்து ப்ராப்பராக உங்களால் 100% கொடுக்க முடியாது. வெறும் 80% வச்சு நீங்கள் மேலே போயிட்டு விளையாடினாலும் உங்களால் 80% கொடுத்தீங்கன்னா அங்கேருந்து வரவங்க 100% கொடுத்து அவங்க ப்ரெஷர் பண்ணிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, சின்ன விஷயத்தையும் நீங்கள் பார்த்து கோச்சஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அந்த சின்ன விஷயத்தையும் ப்ராப்பராக பண்ணால் தான் உங்களுக்கு அது 100%-ஆக மாறி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். புரியுதா? இங்கேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போனோன்னா உங்கள் கோச்சஸோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுங்க, சொல்லிக் கொடுக்குற ஸ்ட்ரெச்சஸை புரிஞ்சுங்க, என்னென்ன இஷ்யூஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாலோ அந்த விஷயத்தெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கேற்ற மாதிரி அவர் சொல்கிறத ஒன்றா இம்பார்ட்டன்ஸும் ஸ்ட்ரெச்சஸ் அது மட்டும் இல்லாமல் கூல் டவுன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக பண்ணுங்க. எப்பயுமே வந்து கோச்சஸை வந்து ப்ராப்பராக ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. அவர் ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அந்த நேரத்தில் ஸ்டாப் பண்ணி என்ன விஷயம் சொல்கிறாருன்றது கேட்கணும். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு பிளேயர்ஸாக இருக்கிறதுல அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் இல்லை விராட் கோலி எந்த ஒரு பிளேயர்ஸும் எவ்வளோ பெரிய ஆளானாலும் அவங்களோட கோச்சஸை வந்து அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால தான் அவங்க மேலே போயிருக்காங்க. ஸோ இன்ஜுரிஸ் வரும்போது கோச்சஸ் கிட்ட இம்பார்ட்டன்ஸாக அவங்ககிட்ட தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி இன்ஜுரிஸ் இருக்குது, அப்போ தான் வந்து கோச்சஸ் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. வீட்டில் போய்ட்டு சொன்னீங்கன்னா வீட்டில் அவ்வளோவா தெரியாது, இந்த இன்ஜுரிஸ் இருக்குது அந்த இன்ஜுரிஸ் இருக்குது, வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டல் தான் போட்டுருப்போம். பட் கோச்சஸ் கிட்ட சொன்னால் மட்டும்தான் எந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்றது அவங்க ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. புரியுதா? வேறு டவுட் இருக்கா? டாக்டர் கிட்ட எப்போ போகணும், ஃபிசியோ கிட்ட எப்போ போகணும்? ஓகே, சூப்பராக தம்பி. சிம்பிளாக கோச்சஸ் சொல்கிற அந்த வார்ம் அப்பு கூல் டவுனு நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறது அது வந்து செகண்டரி தான். இதை ஃபஸ்ட்டு ப்ராப்பராக இதில் நீங்கள் கரெக்டாக பண்ணால் தான் அது வந்து உங்களால் 100% கொடுக்க முடியாது சார் சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் இதை மட்டும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள், கோச்சஸ் சொல்கிறத கேளுங்க. இன்ஜுரி எதாவது வந்துச்சுன்னா எங்கே வரணும், யார்கிட்ட போய் பார்க்கணும்? அதே மாதிரி இன்ஜுரிஸ் வந்ததுன்னா ஃபஸ்ட்டு கோச் கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி இன்ஜுரி வலிக்குது, லைட்டாக வலிக்கும், பட் ஆனால் அதை வந்து நீங்கள் கேர் பண்ணிக்க மாட்டீங்க. பட் அதையும் வந்து கோச்சஸ் கிட்ட சொல்லணும். இந்த இடத்துல வலிக்குது, இல்லை கையில் வலிக்குது, மசிலில் வலிக்குது, இல்லை இந்த பிரிஸ்டில் வலிக்குது அப்படின்றது கூட உங்கள் கோச்சுக்கு வந்து சொல்லணும். அப்போ தான் அவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த விஷயத்தை எங்கே போயிட்டு பேசலாம் அப்படின்றது சொல்லுவார். சரிங்களா?
ஓகே தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஓவரா ஓகே